அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அந்நஹ்வுல் வாதியில் இரண்டாவது பாகத்திலே 28வது பாடத்திலே இன்று நாம் இருக்கிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் தான் நாம அல்-லமீருல் முத்தசில் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதனுடைய சட்டங்களை நாம் பார்த்தோம். இந்த லமீர்கள் என்ன செய்ய முடியாது, தனியாக சொல்ல முடியாது. இது மூன்று வகையாக பிரியும். ஒன்று ரஃபாவுடைய நிலைமையில, இந்த ரஃபாவுடைய நிலைமையில ஃபியாலோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா இந்த லமீர்கள் எல்லாம் எப்படி வரும், ஃபாயிலாக வரும். ரஃபாவுடைய நிலைமையில இந்த லமீர்கள் வரும். அடுத்ததாக லமீரை முத்தசில், இந்த லமீர்கள் நசபுடைய நிலைமையில வரப்ப இந்த லமீர்கள் எல்லாம் ஃபியாலோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா நசபுடைய நிலைமையிலையும் வரும் சில சமயங்கள்ல. அடுத்து ஜர்ருடைய நிலைமையில எந்தெந்த லமீர்கள் வரும், ஒன்னு இஸ்மோட சேர்ந்தா அல்லது ஹுரூஃபே ஜர்ரோட சேர்ந்துச்சுன்னு சொன்னா இந்த லமீர்கள் எல்லாம் ஜர்ருடைய நிலைமையிலையும் வரும். இந்த விவரங்களை நாம் என்ன செஞ்சோம், சென்ற பாடத்துல பார்த்தோம். இப்ப கிதாபுல நாம இந்த லமீருல் முத்தசில் என்ற இந்த பாடத்திலே காய்தால இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி, வாருங்கள் அதிலிருந்து நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தாங்கள் ஸ்கேன் செய்து தங்களுடைய நன்கொடைகளை, அன்பளிப்புகளை செலுத்தலாம். அல்லது இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தாங்கள் தங்களுடைய அன்பளிப்புகளை அனுப்பலாம். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பரக்கத் செய்வானாக. சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். இப்ப அல் கவாயிது, சட்டங்கள். மேல என்ன பார்த்தோம், மேல ஃபர்ஸ்ட் உதாரணங்களை பார்த்தோம். அதற்கடுத்து அந்த உதாரணங்களை ஆய்வு செஞ்சு சில விஷயங்களை பார்த்தோம். இப்ப அந்த ஆய்வு செய்ததிலிருந்து என்ன சட்டங்கள் வந்துச்சோ அதை பார்க்க போறோம். 77வது சட்டம், அல் லமீருல் முத்தசிலு, சேர்ந்து வரக்கூடிய லமீர் ஆகிறது பிணை சொற்கள் ஆகிறது. ஹுவல்லதி, பிணை சொல்லாகிறது. ஹுவல்லதி, அது எத்தகையது என்றால் லா யுன்தகு பிஹி வஹதஹு, அதை தனியாக மொழிய முடியாது. ஒயத்தசிலு, அது சேர்ந்து வரும். தாயிமன், எந்த காலமும் எப்பொழுதுமே சேர்ந்து வரும். பி கலிமத்தின் உஹ்ரா, வேறு ஒரு கலிமாவுடன். அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த தமீர் முத்தசில் என்பதை என்ன செய்ய முடியாது, தனியாக சொல்ல இயலாது. மாறாக ஏதாவது ஒரு வார்த்தையோடு என்ன செய்யும், சேர்ந்துதான் வரும். அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு விளக்கிட்டாங்க. அடுத்து 78வது சட்டம். 78வது சட்டத்துல என்ன சொல்றாங்க, அல்லமாயிருல் முத்தசிலத்து பில் அஃஆலி, ஃபியால்களை கொண்டு இணையக்கூடிய லமீர்கள் பிரதி சொற்கள் ஆகிறது. வஹிய, அதுவாகிறது. ஹாசத்துன் பிர் ரஃபை, ரஃபை கொண்டு குறிப்பான அவைகள். ஹிய, அந்த ரஃபை கொண்டு குறிப்பானவைகள் எது, அத்தா உ, தா, வ அலிஃபுல் இஸ்னைனி, இருமைக்குரிய அலிஃபு, வாவுல் ஜமாஅதி, பன்மையினுடைய வாவ், வனூனு நிஸ்வதி, பெண்பாலிற்குரிய பெண்பாலினுடைய நூன், வயாவுல் முகாத்தபதி, முகாத்தபை குறிக்கக்கூடிய, முன்னிலையை குறிக்கக்கூடிய முன்னிலையினுடைய யா. இந்த என்னது, இந்த 5 ஹர்ஃபுகளும், இந்த 5 லமீர்களும் எப்படி வரும், ரஃபாவுக்கென்று குறிப்பானவைகள். ஃபயாலோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா ரஃபாவுக்குன்னு குறிப்பானது இவைகள் எல்லாம். அடுத்ததாக இந்த தமீர்கள் பெரும்பாலும் எப்படி வரும், ரஃபாவோட நிலைமையில ஃபியாலோடு சேர்ந்து வந்தால் ரஃபாவோட நிலைமையில வரும். அடுத்து 79வது சட்டம், யாவுல் முத்தகல்லிமி வ காஃபுல் முஹாத்தபி, முத்தகல்லிமுடைய யா இன்னும் முஹாத்தபுடைய காஃபு, வஹாவுல் காயிபி, காயிபினுடைய ஹா, இதத்தசலத் பில் அஃஆலி, ஃபியாலோடு அவைகள் சேர்ந்தால் கானத் ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய நிலைமையிலே அது ஆகியிருக்கும். வைதத்தசலத் பில் அஸ்மாய், பெயர்களுடன் அது சேர்ந்து இருந்தால், அவ் ஹுரூஃபில் ஜர்ரி, அல்லது ஜர்ரினுடைய ஹர்ஃபுகள் கொண்டு சேர்ந்திருந்தால், கானத் ஃபி மஹல்லி ஜர்ரின், அது ஜர்ருடைய இடத்திலே ஆகியிருக்கும். அப்ப மேல என்ன சொன்னாங்க, ரஃபாவோட நிலைமையை சொல்லிட்டாங்க. ரஃபால எந்தெந்த நேரத்துல எந்தெந்த லமீர்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லமீர்கள் எதனோடு சேர்ந்தா ரஃபாவோட நிலைமையில வரும், ஃபயாலோடு சேர்ந்தா. அதே மாதிரி இந்த யாவுல் முத்தக்கல்லிமு, முகாத்தபுடைய காஃபு, அதே மாதிரி காயிபினுடைய ஹா, இந்த 3 எப்படின்னு சொன்னா ஃபியாலோடு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அது ஃபியாலோடு சேரும் சமயம் இந்த 3 எப்படி வரும்,
மஃபூலாக வரும் சில சமயத்துல. அதே மாதிரி இந்த இஸ்முகள், இந்த லமீர்கள் வந்து இஸ்மோட சேர்ந்துச்சு அல்லது ஹர்ஃபே ஜர்ரோட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அது ஜர்ரோடைய இடத்துல இருக்கும். இஸ்மோட சேர்ந்தாலும் சரி, இஸ்மோட சேர்ந்துச்சுன்னு சொன்னா முலாஃப் முலாஃபிலேயே ஆயிரும். ஹிதாபி என்னுடைய பேச்சு, இப்ப என்ன ஆச்சு? முலாஃப் முலாஃப் இலேஹியா ஆச்சு. இப்படி இஸ்மோட சேரும் சமயம் எப்படி ஆயிரும்? முலாஃப் முலாஃப் இலேஹி ஆயிரும். அல்லது ஹருஃபை ஜர்ரோட வந்தாலும் அப்போ வந்து ஜர்ருக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்ததுனால ஜர்ருடைய இடத்துல இருக்கும். அப்படி சொல்லி 79வது சட்டத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து 80வது சட்டம் அல்லமீருனா, அதாவது முத்தக்கல்லிம் ஜம்ஐ குறிக்கக்கூடிய இந்த நா என்ற இந்த லமீர் என்பது ஆகிறது. யகூனு மர்ரத்தன் ஃபி மஹல்லி ரஃபைன், ஒரு தடவை ரஃபுடைய இடத்திலே ஆகியிருக்கும். மர்ரத்தன் ஃபி மஹல்லி நஸ்பின், ஒரு தடவை நசபுடைய இடத்திலே ஆகியிருக்கும். ஓ மர்ரத்தன் ஃபி மஹல்லி ஜர்ரின், ஒரு தடவை ஜர்ருடைய இடத்திலே ஆகியிருக்கும். அப்ப இந்த ஜம் முத்தக்கல்லிம் ஜம் என்ற இந்த நா என்ற லமீர் ஆகிறது எப்படி வரும்? சில சமயம் மஹல்லுடைய ரஃபோடைய இடத்துல வரும், சில சமயம் மஹல்லு நசுபுல வரும், சில சமயம் மஹல்லு ஜர்ருல வரும். இப்படி 3 நிலைமையின் மீது இந்த தமீர் என்பது வரும் அப்படின்ட்டு நமக்கு என்ன செய்யறாங்க? அழகான முறையில நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இப்ப இந்த தமீருடைய சட்டங்கள் காயிதாக்களை நம்ம பார்த்தாச்சு. இதற்கு அடுத்ததாக தம்ரீன்கள், முசனிஃபர்கள் தம்ரீனாத்துகளை கொண்டு வராங்க. தம்ரீனாத்துன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சி, பையின் அல்லமாயிரல் முத்தசிலத வல் முன்ஃபசிலத, முன்ஃபசிலான இன்னும் முத்தசிலான லமீர்களை நீ விளக்கு. ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, வரக்கூடிய வாசகத்திலே, வாசகங்களிலே முன்ஃபசிலான முத்தசிலான லமீர்களை நீ விளக்கு. ஒபையின் மஹல்ல குல்லி லமீரின் மினல் யாராபி, யாராபிலிருந்து ஒவ்வொரு லமீரினுடைய இடத்தையும் நீ விளக்கு. அப்ப இந்த இபாராத் என்று சொன்னால் இந்த வாக்கியம், இந்த வாக்கியங்களை கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு இந்த வாக்கியத்துல வரக்கூடிய முன்பசிலான லமீர்கள், முத்தசிலான லமீர்களை நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் தெளிவாக்கணும். இந்த வார்த்தைகளை தனியா, உதாரணமா அன என்ற வார்த்தை எழுதி என்ன செய்யணும்? இது எப்படி வந்திருக்கு? முன்ஃபசிலான தமீர் என்பதாக தெளிவாக்கணும். ரஐனா என்பதை எழுதி அஸ்திகாயி என்பதை எழுதி என்ன செய்யணும்? முத்தசிலான தமீர் எது என்பதை தெளிவாக்கணும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஜும்லால இருந்து எடுத்து நாம இபாரத்துல இருந்து எடுத்து எழுதணும், தெளிவாக்கணும். அதற்கு அடுத்ததாக அந்த யாராபுல அந்த லமீர் எந்த நிலைமையில இருக்குது? இப்ப ரஐனா என்பது எப்படி இருக்குது? இந்த ரா என்பது எந்த இடத்துல வந்திருக்குது? ஃபாயிலா வந்திருக்கா அல்லது மஃஊலா வந்திருக்குதா? இதுல எப்படி வந்திருக்கு அது அது அப்படின்றத தெளிவாக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஃபாயிலா வந்திருக்குது. அஸ்திகாய் என்பதுல இஸ்மோடு இந்த யா என்பது யா முத்தக்கல்லிம் சேர்ந்து வந்திருக்கு. இப்ப இந்த யா எந்த நிலைமையில வந்திருக்கு? முதாஃப் முதாஃப் இலைஹியா வந்திருக்குன்னு தெளிவாக்கணும். இப்படி ஒவ்வொரு தமீரையும் எடுத்து அது எந்த நிலைமையில வந்திருக்கு அப்படின்றதையும் தெளிவாக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது தம்ரீன், தம்ரீன் 2, காத்திப் பில் இபாரத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வாக்கியத்தை கொண்டு நீ முகாத்தபாக்கு. அல் முஅன்னஸத, முஅன்னஸாக, ஒல் முசன்னா தஸ்னியாவாக, இருமையாக, பெண்பாலாக இன்னும் இருமையாக, வஜம்அ ذுகூரி, ஆண்மையினுடைய ஆண்பாலினுடைய பன்மையாக, வஜம்அல் இனாசி, பெண்பாலினுடைய பன்மையாக நீ முகாத்தபாக ஆக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு முகாத்தபான ஒரு ஒருமையுடைய வார்த்தையை கொடுத்திருக்காங்க. ஹாதிர் வாஹித் முதக்கருடைய இந்த வார்த்தை. ஹல் அஹலர்த குதுபக, உன்னுடைய புத்தகத்தை, குத்துபு உங்களுடைய உன்னுடைய புத்தகங்களை நீ ஆஜராக்கின்றாயா அப்படின்ற இந்த வார்த்தை. இப்ப இதை என்ன செய்யணும்? அஹலர்தான் இருக்குது, இதை முஅன்னஸாக நம்ம மாற்றணும். ஹாதிர் முஅன்னஸாக மாற்றணும். அதே மாதிரி ஹாதிர் முஅன்னஸ்ல தஸ்னியாவாக, 2 தஸ்னியாவாக மாற்றணும். நீ தஸ்னியான்னு மாற்றணும்னு சொன்னா ஹலர்த்துஹுமா அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இருமை என்பது 2லையும் ஹுமா என்ற தமீர் என்பது ஆண்பால் பெண்பால் 2க்கும் ஹுமா என்ற தமீர் தான் வரும். அதனால ஒரே ஒரு இருமையை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்பால் பன்மையை இதில் உருவாக்கணும், பெண்பால் பன்மை. ஹாதிரில் ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை இது 2யும் இந்த வாக்கியத்துல கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க.
அடுத்து மூன்றாவது தம்ரீன் 3. ஹவ்விலில் ஜுமலல் இஸ்மியத்தல் ஆத்தியத்த, வரக்கூடிய இஸ்மியாவான வாக்கியங்களை நீ ஆக்கு, நீ புரட்டு. இலா ஜுமலின் மாதவியத்தின், மாலியான வாக்கியங்களின் பக்கம் நீ புரட்டு. வதுக்கூறு வதுக்கூர், இன்னும் நீ கூறு. நவ் அல் லமீரி, பிரதி சொற்களுடைய வகையை நீ கூறு. அல்லது எத்தகையதென்றால் தஸ்தமிலு அலைஹி, அதன் மீது பொதிந்திருக்கிறதே. குல்லு ஜும்லத்தின், ஒவ்வொரு வாக்கியமும் அதன் மீது, அந்த லமீரின் மீது பொதிந்திருக்கிறதே. அத்தகைய லமீரினுடைய வகையை நீ கூறு. ஒபையின் மௌகியஹு மினல் யாராபி, யாராபிலிருந்து அதனுடைய இடத்தையும் நீ விளக்கு. அந்த லமீரினுடைய இடத்தையும் நீ விளக்கு. இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க? இந்த ஜும்லாக்களை நாம பார்த்தோம் சொன்னா எல்லாமே லமீர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப லமீர்கள்னு சொன்னா அது இஸ்முகள். இஸ்முகளை கொண்டு, ஜும்லா இஸ்மியாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதை நாம எப்படி மாத்தணும்? ஃபியாலியாவான ஜும்லாவாக மாற்றணும். அதுவும் மாதியான ஃபியாலியாவான ஜும்லாவாக மாற்றணும். அப்படி மாதியான ஜும்லாவாக மாற்றும் பொழுது இந்த லமீர் என்ன செய்வோம்? ஒண்ணு மாதியோட சேர்த்து, அந்த ஃபியாலோட சேர்த்து கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த லமீர் எந்த நிலைமையில இருக்குது, ஃபர்ஸ்ட் அந்த லமீரை என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜும்லாவின் மீது பொதிந்ததாக இருக்கக்கூடிய அந்த லமீருடைய வகையை விளக்கணும். அது எப்படி வந்திருக்குது, அது எந்த நிலைமையில வந்திருக்கு, அது முத்தசிலா வந்திருக்கா அல்லது முன்ஃபசிலா வந்திருக்குதா அப்படின்றத விளக்கிட்டு, அடுத்ததாக அந்த லமீருடைய இடம், அது ரஃபோடைய இடத்துல வந்திருக்கா, நசபுடைய இடத்துல வந்திருக்கா, ஜர்ருடைய இடத்துல வந்திருக்கா அப்படின்றதை என்ன செய்யணும்? விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நான்காவது தம்ரீனு. இஜ்அல் குல்ல லமீரின் மின் லமாயிரர் ரஃபஇல் முத்தசிலதி ஃபாயிலன் ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின். இஜ்அல், நீ ஆக்கு, குல்ல லமீரின், ஒவ்வொரு லமீரையும், முத்தசிலான ரஃபாவுடைய லமீர்களிலிருந்து ஒவ்வொரு லமீரையும் நீ ஆக்கு. ஃபாயிலன், ஃபாயிலாக நீ ஆக்கு. எதுல ஆக்கணும்? ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின், பயனுள்ள வாக்கியத்திலே ஃபாயிலாக நீ ஆக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு முத்தசிலான ரஃபவுடைய லமீர்களையும் நாம் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அந்த ஒவ்வொரு லமீரையும் ஃபாயிலாக ஆக்கி ஜும்லாக்களை அமைக்கணும். அடுத்த ஐந்தாவது தம்ரீன். கவ்வின் ஜும்லத்தைனி, இரண்டு ஜும்லாக்களை நீ உருவாக்கு. பிகில்தைஹிமா, அவ்விரண்டை கொண்டிருக்கதும். ஃபியாலுன் முத்தசிலுன், முத்தசிலான, பியாயில் முத்தகல்லிமி, முத்தகல்லிமுடைய யாவை கொண்டு முத்தசிலான ஒரு ஃபியால் அவ்விரண்டை கொண்டு ஆகியிருக்க வேண்டும். ஒபையின் மௌகியாஹா, அந்த யாவினுடைய இடத்தை, அதனுடைய மஹல்லை நீ விளக்கு. மினல் யாராபி, யாராபிலிருந்து அந்த யாவினுடைய இடத்தை விளக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? இரண்டு வாக்கியங்கள், இரண்டு ஜும்லாக்களை உருவாக்கணும். அந்த இரண்டு ஜும்லாக்கள்லையும் ஃபியாலோடு முத்தக்கல்லிமுடைய அந்த யா இணைஞ்சி வர மாதிரி நாம் என்ன செய்யணும்? இரண்டு ஜும்லாக்களை உருவாக்கணும். அதே போல உருவாக்கிய பின்பாக அந்த யா எந்த இடத்துல இருக்கு, அது மஃஊலா வந்திருக்கா, அது எந்த நிலைமையில வந்திருக்கு அப்படின்றதையும் விளக்கணும். அடுத்து இரண்டாவது. கவ்வின் ஜும்லத்தைனி பிகில்தை ஹிமா ஃபியாலுன் முத்தசிலுன் பிகாஃபில் முஹாத்தபி. இரண்டு ஜும்லாக்களை உருவாக்கு, முஹாத்தபுடைய காஃபை கொண்டு இணைந்த ஃபியால் அவ்விரண்டை கொண்டும் ஆகியிருக்கணும். இந்த நிலைமையில என்ன செய்யணும்? இரண்டு ஜும்லாக்களை உருவாக்குவது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இரண்டு ஜும்லாக்கள் உருவாக்கணும். அந்த இரண்டுல எப்படி இருக்கணும்? முஹாத்தபுடைய காஃப் என்ன செஞ்சிருக்கணும்? ஃபியாலோடு சேர்ந்து வந்திருக்கணும். ஒபையின் மௌகியாஹா மினல் யாராபி, இன்னும் யாராபிலிருந்து அந்த காஃபினுடைய மஹல் என்ன என்பதையும் நீ விளக்கு. காஃபினுடைய மஹல்லையும் நீ விளக்கு, இடத்தையும் நீ விளக்கு. மூன்றாவது இது. கவ்வின் ஜும்லத்தைனி பிகில்தைஹிமா ஃபியாலுன் முத்தசிலுன் பிஹாஇல் காயிபி, காயிபுடைய ஹாவை கொண்டு இணைந்த ஒரு ஃபியால் அவ்விரண்டை கொண்டும் இரண்டு ஜும்லாக்கள் அவ்விரண்டை கொண்டும் ஆகியிருக்கும் நிலைமையில இரண்டு ஜும்லாக்களை நீ உருவாக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? இரண்டு ஜும்லாக்கள் உருவாக்கணும். அந்த இரண்டு ஜும்லாக்கள்லையும் ஃபியால் வந்திருக்கணும். அந்த ஃபியாலோட எது வந்திருக்கணும்? காயிபுடைய அந்த ஹா என்பது ஆண்பாலுக்குரிய அந்த ஹூ என்பது சேர்ந்து வந்திருக்கணும். ஒபையின் மௌகியாஹா மினல் யாராபி, யாராபிலிருந்து அந்த ஹாவினுடைய அந்த அந்தஸ்து எந்த மஹல்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நீ விளக்கு.
யாராவிலிருந்து அதனுடைய இடத்தையும் நீ விலக்கு. காயிபினுடைய அந்த ஹாவினுடைய இடத்தையும் நீ விலக்கு. அடுத்து நான்காவது இது கவ்வின் ஜும்லத்தைனி பிகில்தைஹிமா ஃபியாலுன் முத்தசிலுன் பிஹாயில் காயிபதி. கவ்வின் ஜும்லத்தைனி இரண்டு ஜும்லாக்களை உருவாக்கு பிகில்தைஹிமா அவ்விரண்டை கொண்டும் ஆகியிருப்பது ஃபியாலுன் முத்தசிலுன் பிஹாயில் காயிபதி. காயிபுடைய ஹாவை கொண்டு இணைந்த ஒரு ஃபியால் அவ்விரண்டை கொண்டு ஆகியிருக்கும் நிலைமையில இரண்டு ஜும்லாக்களை உருவாக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, இரண்டு ஜும்லாக்கள்லையும் ஃபியால் இருக்கணும். ஃபியாலோடு எது சேர்ந்து வந்திருக்கணும், காயிபாவுடைய அந்த ஹா என்பது சேர்ந்து, பெண்பாலிற்குரிய அந்த ஹா என்பது சேர்ந்து வந்திருக்கணும். பையின் மௌகியாஹா மினல் யாராபி, யாராபிலிருந்து அதனுடைய இடத்தையும் விலக்கு. அப்ப அதனுடைய மஹல், அந்த ஹாவுல் காயிபாவுடைய அந்த மஹல் என்ன என்பதையும் நம்ம என்ன செய்யணும், விளக்கணும். அடுத்து ஆறாவது தம்ரீனு. முதலாவது ஆறுல மூணு வகையா பிரிச்சிருக்காங்க. முதலாவது கவ்வின் சலாச ஜுமலின், மூன்று ஜும்லாக்களை நீ உருவாக்கு. தஷ்தமிலு குல்லு வாஹிதத்தின் மின்ஹா அலா நா. தஷ்தமிலு குல்லு வாஹிதத்தி மின்ஹா, அதிலிருந்து அந்த வாக்கியத்திலிருந்து ஒவ்வொன்றுமாகிறது நா என்பதின் மீது பொதிந்திருக்க வேண்டும். பிஹைசு, இந்த ரீதியில யகூனு ஃபில் ஜும்லத்தில் ஊலா, முதலாவது ஜும்லாவிலே வாக்கியத்திலே இருக்கும் ரீதியில ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபோடைய இடத்துல இருக்கும் ரீதியில ஆகியிருக்கணும். ஒஃபி சானியத்தி, இரண்டாவது ஜும்லால ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய இடத்துல இருக்கிற ரீதியில ஆகியிருக்க வேண்டும். ஒஃபி சாலிசத்தி, மூன்றாவது ஜும்லாவிலே ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய இடத்திலே ஆகியிருக்கும் ரீதியில மூன்று ஜும்லாக்களை உருவாக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, மூன்று ஜும்லாக்களை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். அந்த மூன்று ஜும்லாக்களையும் இந்த நா என்ற தமீர் என்பது வரணும். ஒரு மூன்று ஜும்லாக்கள் ஒவ்வொரு ஜும்லாக்கள் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றான். முதல் ஜும்லால ரஃபாவுடைய இடத்துல வச்சு இந்த நா என்பது வரணும். இரண்டாவது ஜும்லால நசபுடைய இடத்துல வச்சு இந்த நா என்பது வரணும். மூன்றாவது ஜும்லால ஜர்ருடைய இடத்துல வச்சு இந்த நா என்பது வரணும். இப்படி மூன்று ஜும்லாக்களையும் மூன்று விதமாக இந்த நா என்ற இந்த லமீரை என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, கவ்வின் ஜும்லத்தன், ஒரு ஜும்லாவை நீ உருவாக்கு. தகூனு ஃபீஹா, அந்த ஜும்லாவிலே ஆகியிருப்பது காஃபுல் முகாத்தபி, முகாத்தபுடைய காஃப் ஆகிறது. முத்தசிலத்தன் பி இஸ்மின், இஸ்மை கொண்டு இணைந்ததாக இருக்க வேண்டும். முத்தசிலத்தன் பி ஹர்ஃபி ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு இணைந்ததாக இருக்கும் நிலைமையில நீ ஆக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ஜும்லா உருவாக்கணும். அந்த ஒரு ஜும்லால காஃபுல் முகாத்தபு வந்திருக்கணும். அது இரண்டு நிலைமையில வந்திருக்கணும். ஒன்னு இஸ்மோடு இணைஞ்சு வந்திருக்கணும், அதே மாதிரி ஹர்ஃபே ஜர்ரோடு இணைந்து வந்திருக்கணும். உபையின் மௌகியாஹா மினல் யாராபி ஃபி கில்தல் ஹாலத்தைனி, அவ்விரண்டு நிலைமைகளிலே யாராபிலிருந்து அதனுடைய இடத்தை நீ விலக்கு. அப்ப இந்த காஃபுல் முகாத்தப் இரண்டு நிலைமையில வந்திருக்கு, அதனுடைய என்ன இடத்துல வந்திருக்கு, என்ன மஹல்ல வந்திருக்கு என்பதையும் நாம் என்ன செய்யணும், விளக்கணும். அடுத்து மூன்றாவது, கவ்வின் சலாச ஜுமலின் தகூனு ஃபி ஊலாஹா ஹாவுல் காயிபி முத்தசிலத்தன் பில் அல்ல, மூன்று வாக்கியங்களை உருவாக்கு. தகூனு ஃபி ஊலாஹா, அதனுடைய முதலாவது வாக்கியத்திலே ஆகியிருப்பது ஹாவுல் காயிபி, காயிபினுடைய ஹா என்பது ஆகியிருப்பது முத்தசிலத்தன் பில் அல்ல, லஅல்ல என்பதோடு இணைந்ததாக ஹாவுல் காயிப் என்பது ஆகியிருப்பது. இந்த நிலைமையில என்ன செய்யணும், முதலாவது வாக்கியத்தை உருவாக்கணும். ஒஃபி சானியத்தி, இரண்டாவதிலே காஃபுல் முகாத்தபி, முகாத்தபுடைய காஃப் ஆகியிருப்பது முத்தசிலத்தன் பி இன்ன, இன்னவை கொண்டு இணைந்ததாக முகாத்தபுடைய காஃப் இருக்கணும். இரண்டாவது ஜும்லா இந்த ரீதியில இருக்கணும். ஒஃபி சாலிசதி, மூன்றாவது வாக்கியத்திலே யா உல் முத்தகல்லிமி, முத்தகல்லிமுடைய முத்தசிலத்தன் பி லஅல்ல, லஅல்லவை கொண்டு இணைந்ததாக ஆகியிருப்பது. ஒபையின் மௌகியா ஹாதிஹி லமாயிரி, இந்த லமீர்களுடைய இடத்தை நீ விலக்கு. மினல் யாராபி, யாராபிலிருந்து இந்த லமீர்களுடைய இடத்தையும் நீ விலக்கு. அப்ப மூன்று ஜும்லால முதல் ஜும்லால எப்படி இருக்கணும், காயிபுடைய ஹா என்பது வந்திருக்கணும். எதோட சேர்ந்து லஅல்ல என்பதோடு சேர்ந்து காயிபுடைய ஹா என்பது வந்திருக்கணும், லஅல்லஹு என்பது போல. அடுத்து இரண்டாவது வாக்கியத்தில் எது வந்திருக்கணும், காஃபுல் முஹாத்தபு இன்னவோட இணைஞ்சு வந்திருக்கணும். அப்ப இன்னக்க என்பது மாதிரி. அடுத்து மூன்றாவது வாக்கியத்துல யாவுல் முத்தக்கல்லிமு லைத்தவோட இணைஞ்சு லைத்தனி.
என்பதாக. இது போல இந்த 3 வாக்கியங்களில் இந்த 3 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கணும். அதே மாதிரி இந்த லமீர்கள் வந்திருக்குல்ல, இந்த லமீர்களுடைய இடத்தையும் நம்ம என்ன செய்யணும், விளக்கணும். அடுத்து 7வது தம்ரீன். கம் கலிமத்தன், எத்தனை வார்த்தைகள் இருக்குது. ஒமா நௌஉ குல்லி கலிமத்தின் ஃபி குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலி ஸலாஸில் ஆத்தியதி. வரக்கூடிய 3 வாக்கியங்களிலிருந்து ஒவ்வொரு வாக்கியத்திலேயும் ஒவ்வொரு கலிமாவினுடைய வகை என்ன என்பதையும் என்ன செய்யணும், விளக்கணும். முதல்ல இந்த ஒரு வார்த்தை, இந்த அக்கரம் துக்க இந்த வார்த்தையை என்ன செய்யணும், எடுத்துக்கணும். இந்த வாக்கியத்துல என்ன இருக்குது, இந்த வாக்கியத்திற்குள்ள எத்தனை வார்த்தைகள் இருக்குது. அக்கரம து க, இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியா எழுதணும். அடுத்து ஒவ்வொரு வார்த்தையினுடைய வகை என்ன செய்யணும், விளக்கணும். இப்படி இந்த 3 உதாரணங்கள் நம்ம என்ன செய்யணும். அடுத்து 2வது பையினில் லமாயிர ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி. வரக்கூடிய வாசகங்களிலே லமீர்களை நீ விளக்கு. மஹாலிஹா மினல் யாராபி, இன்னும் வாக்கியத்திலே அதனுடைய இடத்தையும் நீ விளக்கு. இப்ப இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய லமீர்கள் என்ன என்பதை விளக்கணும். அந்த லமீர்கள் எந்தெந்த இடத்துல வந்திருக்குது, முலாஃப் முலாஃபிலே வந்திருக்கா, அல்லது மஃபூலா வந்திருக்கா, ஃபாயிலா வந்திருக்கா, இந்த நிலைமைகளை என்ன செய்யணும், விளக்கணும். அடுத்து 8வது தம்ரீனு, தம்ரீனுன் ஃபில் இன்ஷா, உருவாக்குவதில் இருக்கக்கூடிய ஒரு தம்ரீனு. இது தஹையல், நீ சிந்தி, அன்னக சாஃபர்த பிஹிதாரின், ஒரு ரயிலை கொண்டு நீ பயணம் செய்கிறாய். சிக்கத்தல் ஹதீதி, இரும்பு பாதையிலே ரயிலை கொண்டு நீ பயணம் செய்வதாக நீ கற்பனை செய். மா அமில்தஹு, எதனை நீ செய்வாய் அதனை வர்ணி. மின் ஹீனின், அந்த சமயத்தில். அசம்த அல சஃபரி, பயணத்தின் மீது நீ உறுதி கொண்டாயே அந்த சமயத்தில். இலா அன் வசல்த இலா காயத்திக்க, உன்னுடைய எல்லையின் பக்கம் நீ அடையும் வரை என்ன செய்வாயோ அந்த நேரத்தில் உள்ள அந்த செயலை நீ வர்ணி. முஅப்பரன், முஅப்பிரன் எப்படி செய்யணும், வார்த்தை இபாரத்தை ஆக்கியவனாக, அஃஆலின் மாதியத்தின், மாதியான ஃபியால்களை கொண்டு இபாரத்தை ஆக்கியவனாக. முத்தசிலத்தின் பிதாயில் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய தாவை கொண்டு இணைக்கப்பட்ட மாதியான ஃபியால்களை கொண்டு வாக்கியத்தை ஆக்கியவனாக நீ என்ன செய்யணும், வரணி. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஒரு இடத்துல நீ பயணம் செய்யற, ரயில் வண்டியில பயணம் செய்யற. அப்ப இந்த இடத்துல இருந்து மற்றொருடைய அந்த சென்று அடையும் வரை இடம் வரையும் உள்ள அந்த இடத்தில் நீ என்னென்ன செய்வாய், ட்ரெயின்ல ஏறுறது, இப்படியாக ஒவ்வொரு இதாக என்ன செய்யணும், வாக்கியமாக அமைக்கணும். எப்படி வாக்கியமாக இருக்கணும், அப்படி அது மாதியான முறையில வாக்கியத்தை அமைக்கணும். அதே மாதிரி அது முத்தக்கல்லிமுடைய தாவை கொண்டு இணைந்த மாதியான வாக்கியமாக என்ன செய்யணும், வாக்கியத்தை அமைக்கணும். அடுத்து 2வது தம்ரீனு, 2வது பயிற்சி. அப்பிர் அம்மா யுலாகிஹி ஹிசானன் அஜ்லத்தல் உஜ்ரதி ஃபி யௌமி வாஹிதின் மினல் மஷாக்கி. கடினத்திலிருந்து ஒரு நாளிலே அந்த குதிரை வண்டி, வாடகை குதிரை வண்டி எதை சந்திக்குமோ அதனை பற்றி நீ வாசகமிடு. வமா யஅமலானிஹி மினல் அமாலி, செயல்களிலிருந்து அந்த 2 குதிரைகளும் எதனை செய்யுமோ அதனை பற்றியும் நீ வாசகமிடு. அப்போ வமா என்பது இந்த அத்துஃபு இங்க அத்துஃபாக இருக்கும். அம்மா மா இஸ்திஅமாலி அலிஃபில் இஸ்னைனி, தஸ்னியாவுடைய அலிஃபை புழங்குவதுடன், இருமையினுடைய அலிஃபை புழங்குவதுடன். என்ன சொல்றாங்க, ஒரு வாடகை குதிரை, 2 குதிரை இருக்குது. அந்த குதிரை வண்டி எடுக்கும் பொழுது அந்த குதிரை வண்டியின் மூலம் என்னென்ன வேலைகள் வாங்கப்படுது, அது என்னென்ன வேலை செஞ்சுச்சு, அதை என்ன செய்யணும், விளக்கணும். அதை விளக்குறப்ப நம்ம எந்த லமீரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இருமையினுடைய இந்த அலிஃபை புழங்கி என்ன செய்யணும், நாம இந்த வாக்கியங்களை அமைக்கணும். அடுத்து 3வது, இன்சஹ் சதீகன் பில் அஃவி அனில் மசீஇ. இன்சஹ், நீ
நசீஹத் செய். சதீகன் உன்னுடைய நண்பனிற்கு ஒரு நண்பனிற்கு நீ நசீஹத் செய். பில் ஆஃபுவி மன்னிப்பதை கொண்டு. அனில் மசி தீமை செய்யக்கூடியவனை தொட்டும் தீமையை மன்னிப்பதை கொண்டு நீ உன்னுடைய நண்பனிற்கு நீ நசீஹத் செய். வஅதமி மஜாராத்தி சஃபீஹி மடையர்களுடைய தோழமையை இல்லாமலாக்குவதை கொண்டும் நீ நசியத் செய்கிறாய். மஅ இஸ்திஅமாலி காஃபில் முஹாத்தபி வஹாயில் காயிபி முஹாத்தபுடைய காஃபை புழங்குவதுடன் இன்னும் காயிபினுடைய ஹாவை புழங்குவதுடன் நீ நசியத் செய்கிறாய். அப்ப என்ன செய்யணும்? தன்னுடைய தோழருக்கு என்ன செய்யறாரு? கெட்ட தோழமையை விட்டும் இன்னும் தவறுகள் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த தீமையை அந்த தவறு என்ன செய்யணும்? மன்னிச்சு விடுறது, கெட்ட தோழமையை விட்டு விட வேண்டும். இது சம்பந்தமாக நீ என்ன செய்யற? உன்னுடைய நண்பனுக்கு உபதேசம் செய்யற. அந்த உபதேசம் செய்யும் பொழுது அந்த வாக்கியத்தை என்ன செய்யணும்? அந்த வாக்கியத்தை அரபி வாக்கியமாக எழுதணும். அந்த அரபி வாக்கியத்துல எந்த லமீர்களை புழங்கணும்னு சொன்னா முகாத்தவுடைய அந்த காஃபை புழங்கி இருக்கணும். அதே மாதிரி காயிபினுடைய இந்த ஹாவை புழங்கி இருக்கணும். இந்த ரீதியில் என்ன செய்யணும்? வாக்கியங்கள் அமைக்கணும். அடுத்து 9வது தம்ரீனு. தம்ரீனுன் ஃபில் யாராபி யாராபிலே உள்ள ஒரு பயிற்சி தம்ரீன். நமூதஜுன் முன்மாதிரி. லபிஸ்து மியாத்தஃபி என்னுடைய மேலங்கியை நான் அணிந்தேன். இப்ப லபிஸ்து என்பது இதனுடைய யாராப் என்ன? லபிச ஃபியாலு மாதின் மாதியான ஃபியாலாக இருக்குது. மபனியுன் அல சுக்கூனி சுக்கூனின் மீது மபனியாக இருக்குது. ஒத்தாவு தாவாகிறது. ஃபாயிலுன் மபனியுன் அலல் லம்மி அது ஃபாயிலாக இருக்குது. அதே சமயம் அது லம்மின் மீது மபனியாக இருக்குது. ஃபி மஹல்லி ரஃபைன் ரஃபாவுடைய இடத்துல லம்மின் மீது மபனியாக இருக்குது. அடுத்து மியாத்தஃபி என்பது மியாத்தஃபுன் மஃஊலும் பிஹி மியாத்தஃப் என்பது மஃஊல் பிஹி மன்சூபுன் பி ஃபத்ஹத்தின் ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்டதாக இருக்கிறது. முகத்தரத்தின் முகத்தரான ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்டதாக இருக்குது. கபலல் யாய் யாவிற்கு முன்னால். அப்ப மியாத்தஃபி மியாத்தஃபி ஃபாய் இந்த யா என்பது ஃபாக்கு ஒட்டி வந்திருக்குது. அப்ப இந்த ஃபால பார்த்தோம்னு சொன்னா இங்க என்ன இருக்குது? கஸ்ரா இருக்குது. ஆனா கஸ்ரா என்பது வெளிரங்கத்துல வந்திருக்கு. முகத்தர்ல என்ன இருக்கு? ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். வல் யாஉ இன்னும் அந்த யாவாகிறது. லமீருன் லமீராக இருக்கிறது. முலாஃபுன் இலைஹி முலாஃப் இலைஹியாகவும் இருக்குது. அப்ப யா என்பது முலாஃப் மியாத்தஃப் என்பது முலாஃபு யா என்பது முலாஃப் இலேஹியாக இருக்குது. மபனியுன் அல சுக்கூன் இந்த யா என்பது சுக்கூனின் மீது மபனி ஃபி மஹல்லி ஜர்ரின் ஜர்ருடைய இடத்துல சுக்கூனின் மீது மபனியாக இருக்குது. ஜர்ருடைய இடத்துலயும் இருக்குது. அதே மாதிரி சுக்கூனின் மீது மபனியாகவும் இருக்குது. அடுத்து இப்ப அதுல இருந்து வாக்கியம் இட சொல்றாங்க. அரிப் அல் ஜுமலல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களுக்கு நீ அராபிடு. ருப்பு அவுலாதக்கும் அலல் ஃபதீலதி இரண்டாவது. ஜலஸ்னா லினஸ்தரீஹ மூன்றாவது. அமர்னல் முஅல்லிமு பில் ஜுலூசி இந்த வாக்கியங்களுக்கு என்ன செய்யணும்? இபாரத்தை யாராப் இடணும். நாம யாராப் அதனுடைய தர்கீபுகள் என்ன செய்யணும்? எழுதணும். இத்தோடு இன்றைய பாடம் ஆகிறது முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் அல் லமீருல் முஸ்ததிர் என்ற பாடம். இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த காணொளியில காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.